பிக்காரி பேலடா நானு. மோட்டர் பிக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவனா தரேன் கொப்பனா போயிட்டு கார் விடுவான. நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன். அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டுல ஒண்ணு கொடுப்பேன். ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த கார் அண்ணல் அம்பேத்கர், வீட்டுல மாட்டி வை. பைத்தியக்கார பயல இவங்க சீரியஸா போயிட்டு இருக்காங்க கார் தரம். சோறு இல்லாம கிடக்கிற சனத்துக்கு காரையாப்பா காரு எனக்கு காரு. எந்த நாட்டுல இருக்காங்க? ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எவன் எங்க போனாங்க கட்சியை தலைமை வாய்ப்புச்சு. 260 வழக்க போட்டு இன்னும் நின்று போயிட்டு பாரு. இன்னும் நின்று போயிட்டு தயவு செய்து என்ன கைது பண்ணி கெஞ்சிற ஒரு தலைவன் இந்திய நாட்டில் நான் ஒருத்தன். ப்ளீஸ் அரெஸ்ட் மீன். எத்தனை சீட்டு பேரம் எத்தனை நோட்டு பேரம் போயிருப்பான். ஏன் போல புகழ்ச்சியில் வளரவனுக்கு தாண்டா துணை தேவைப்படும், முயற்சியில் வளரவனுக்கு நம்பிக்கை தாண்டா தேவைப்படுது. நீ உன் மனஜாதி சொல்ல நம்மளை பார்த்துவீங்களாம் பயப்பில்லைன்னு பல 100 வாடகை வாயில் வாங்கி வச்சு தினம் என்னை திட்டிட்டு இருக்கான்னு என்ன தான் பயப்படுறான். டேய் அவங்க கிட்ட இருக்கிற ஒன்று தாண்டா இல்ல பணம் காசு. ஆனா எனக்கிட்ட இருக்க அறிவு சிந்தனை ஆற்றல் இந்த நிலத்துல எந்த மயிராண்டிக்கு இல்லடா, எவனுக்கு இல்லடா. நடிகளுக்கு தான் கூட்டம் கூடுமா, தற்குறிப்பை தான் கூடுவானா, தத்துவ காரணம் கூட முடியும். தன்மானமிக்க தமிழ் மக்களும் பல லட்சக்கணக்கில் கூடுவோம். கோமாளி தலைவனா, என் உயிர் தலைவன், போராளி எங்களுக்கு தலைவனா. இது 2 தான். நீ யாரை ஏற்கிறாய்? 30 ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் நின்றவரையா? 35 ஆண்டுகளாக உன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனையா? யார் மகிழ்க்க கோமாளியா, மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா? யார் பக்கம் நிற்க போகிறாய்?